அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியில் உலக நலத்தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் விருப்பமும் அறிவும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாட இருக்காங்க. ஸோ ஐயாவோட இந்த 1 மணி நேரம் கிளாஸை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெரியோர்களே, சான்றோர்களே, சிந்தனையாளர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஆசை, மனிதனிடத்திலே ஆசை இருக்கின்றது. ஆசை இல்லாம எதுவுமே கிடையாது. ஆசைப்படாம எதுவுமே செய்ய முடியாது. மனது ஒன்றை விரும்புகிறது, அதற்கு ஒரு விருப்பம் ஏற்படுகின்றது. அதை நிறைவேற்றுவதற்கு அறிவு செயல்பட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு, எல்லாமே மனம்தான். மனம் போல் மாங்கல்யம் அப்படின்லாம் மனதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மனதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை அமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல யாருமே அறிவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அறிவுக்கு இந்த இடத்துல வேலை என்ன? அது என்ன ஒரு வரட்டுத்தனமா இருக்கா? உண்மையாவே அங்க அறிவுடைய நிலை என்ன அப்படிங்கிறதான் இன்று நாம பார்க்க போகின்றோம். புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார். கிளீனா கண்டுபிடிச்சிட்டார். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆசைப்படாம ஏதாவது நம்ம காரியத்தை செய்ய முடியுமான்னா, அறிவு கூட இருக்குது. நமக்கு ஒரு விருப்பம் ஏற்படும் போது, ஒரு ஆசை ஏற்படும் போது மட்டும்தான் அதை கொண்டு அறிவு செயல்பட்டு அந்த ஆசைய, விருப்பத்தை நிறைவேற்ற முடியும். இப்ப ஆசை இல்லாம எப்படி இருக்க முடியும்? இது ஒரு வகை. ஆனால் புத்தரை பற்றி பேசுறதுனால அதை இப்பயே நம்ம முடிச்சிடலாம். புத்தர் என்ன சொன்னாரு? ஆசையே துன்பத்துக்கு காரணம்னாரு. ஆனால் நிஜமா அவர் கண்டுபிடித்தது வேற. அவர் கிட்டத்தட்ட 29வது வயதுல முயற்சி செய்து 35 வருடங்கள் கடுமையாக உழைத்து எல்லா பயிற்சி முயற்சி செய்து பார்த்து, இனிமே உலகத்துல இந்த மாதிரி எந்த பயிற்சியுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகத்திலே ஞானம் அடைவதற்காக அத்தனை வழிமுறைகளையும் செய்த ஒரே நபர் புத்தர்னு சொல்லலாம். அதனால்தான் அவர் இன்றளவுக்கு நாம பேசிட்டு இருக்கோம். 2500 வருடத்துக்கு முன்பாக இருக்கிறவரை இப்ப பேசிட்டு இருக்கோம். அவர் அடைந்த ஞானத்தை மிக பிரம்மாண்டமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவரு கண்டுபிடிச்சது வேற. ஆசையே துன்பத்துக்கு காரணம் எல்லோருக்குமே தெரியும். நம்ம 6வது படிக்கும் போது இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். ஆனால் உண்மையாகவே அன்றைக்கு அவர் கண்டுபிடித்தது வேற. எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து தோல்வி அடைந்து கடைசியாக வேற ஒன்றுமே நம்மளால செய்ய முடியவில்லையே என்று தன்னுடைய அறிவின் இயலாமையை ஒத்துக்கொண்டு அந்த காலையில போய் அந்த போதி மரத்தடியில உட்கார்ந்தாரு. அவருக்கு கிடைச்சது இப்ப ஞானம். அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இத்தனை நாளாக எத்தனையோ எல்லாம் முயற்சி பண்ணோம், என்னென்னமெல்லாம் செய்து பார்த்தோம். அப்போது கிடைக்காத ஞானம் இப்போது ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்க்குறாரு. அதன் பிறகு தன்னுடைய மனதை போய் பார்க்குறாருங்க. மனதை எட்டி பார்க்குறாரு. இப்போது அந்த மனதிலே இருக்குதுங்க. மனம் எப்படி இருக்குதுன்னா வெறுமையா இருக்குதுங்க. அங்க ஒண்ணுமே இல்லை. அதாவது ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னா அவருடைய மனது எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்திலே ஆசையே இல்லாத மனதை பார்த்தார். இதுதான் அற்புதம். இதே போன்ற மனது அனைவரிடத்திலுமே இருக்குது. இதை போய் சொல்லுங்க
அப்படிதான் சீடர்களிடத்திலே அவரு சொன்னாருங்க. அப்போ உண்மையாகவே மனம் என்றால் ஆசை இருக்கும். ஆனால் அந்த இடத்திலே அவர் கண்டுபிடித்தது ஆசையே இல்லாத மனதை கண்டுபிடித்தார். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், மனதை எதிர்த்து, இயற்கையை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று ஒத்துக்கொண்டு, தன்னுடைய அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கொண்ட காரணத்தினாலே, அந்த மாரி ஒரு நிலை அவருக்கு கிடைத்தது. மனதுக்கு அது மாரி கிடைத்தது. அப்ப மனத கம்ப்ளீட்டா புறக்கணித்தாச்சு. மனத புறக்கணித்துட்டா மனம் ஏங்காம இருக்கு. மனம் ஏங்காம இருக்காது. ஏங்கிக் கொண்டு தான் இருக்கும். ஆனா, அந்த மன இயக்கம் வேற பரிமாணத்துல, வேற டைமென்ஷன்ல இயங்க ஆரம்பித்தது. அதனால தான் பர்மனன்ட்டா அவரு அதுக்கப்புறமே குழப்பமே இல்லாம, அழகா வாழ்க்கை நடத்தி அத்துணை பேருக்கும் பெரிய இப்ப உலகத்துல பார்த்தீங்கன்னா, புத்த மதம் தான் அதிகமா இருக்குது. பாருங்க, ஒருத்தர் கண்டுபிடிச்சது இப்ப எவ்வளோ பேருக்கு பயனாகுதுன்னு பாருங்க. அப்ப விருப்பம் என்ன செய்கின்றது? அறிவு என்ன செய்கின்றது? அப்ப எல்லாரும் மனத பத்தி, எண்ணத்த பத்தி தான் சொன்னாங்க. அப்துல் கலாம் அவர்களும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லாமே மனத வைத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அறிவு தான் மிக முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அத புரிந்து கொள்ள வைப்பது தான் இன்றைய சிந்தனையினுடைய நோக்கமே அதுதான். மனம் எப்படி வேணாலும் நினைக்கும், என்ன வேணாலும் நினைக்கும், அது எப்படி வேணாலும் ஆசைப்படும். அதுக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்கலாம். எனக்கு காலையில ஒண்ணு வேணும்னு சொல்லும். காலையில எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனுடைய விருப்பம் என்ன? இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிறது அதனுடைய விருப்பமா இருக்கும். ஆனால் சாயந்திரமே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும். இத இந்த மனத வைத்து நம்ம எதுவுமே முடிவு எடுத்துறக்கூடாதுங்க. எப்ப வேணாலும், எந்த நிமிடம் வேணாலும் மாறும். கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆசைகள் அதற்கு அதிகமா இருக்கும். விருப்பம் அதிகமா இருக்கும். இப்ப அறிவு என்ன செய்யணும்? ஒருத்தரு தன்னுடைய பையன இன்ஜினியரிங் படிக்கணும், பிஇ படிக்க வைக்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு. அவருடைய விருப்பம். ஆனால் பையனுடைய விருப்பம் என்னன்னா, டாக்டருக்கு படிக்கணும்னு விருப்பம். இப்ப யாருடைய விருப்பத்தை யாரு நிறைவேற்றுவது? இப்ப அப்பாவுடைய விருப்பம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். அவருக்கு என்ன அப்படின்னா, டாக்டர்லாம் படித்தா ரொம்ப கஷ்டப்படணும். இப்பலாம் எம்பிபிஎஸ்க்குலாம் மதிப்பே கிடையாது. அப்புறம் எம்டி படிக்கணும். இன்னும் போகணும். அப்புறம் பிராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப வேலை அதிகம். எல்லாருக்குமே கிடைக்க முடியாது. எல்லாம் ஃபேமஸ் டாக்டரா ஆக முடியாது. அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு. அவருடைய ஆசை. இன்ஜினியரிங் படிச்சா, எம்எஸ் கூட அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். அங்க படிச்சுட்டா பணம் நல்லா கோடிக்கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவருடைய விருப்பம். ஆனா பையனுடைய விருப்பம் என்னன்னா, டாக்டர் ஆகணும்னு பையனுடைய விருப்பம். ஆனால் படிக்கக்கூடியது யாருன்னா, பையனா அப்பாவானா பையன் தான் படிக்க போறான். தொழில் பார்க்கறது பையனா அப்பாவான்னா பையன் தான் தொழில் பார்க்க போறான். அப்ப யாருடையது? அதாவது நம்ம தனியா நம்முடைய ஆசை, விருப்பம் நிறைவேத்துறதுக்கே அது எப்படி நடக்குன்னே சொல்ல முடியாது. இப்படிங்கிறப்ப இன்னொருத்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்போது அது எப்படி செயல்படுத்துறது? அது சிக்கல் தான். அது அவங்கவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணிட்டான், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசை, மத்தவங்களுடைய இதுக்காக நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு பையன் என்ன பண்ணான், முடிவு பண்ணி டாக்டருக்கு அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சு, அவனும் ஜாயின் பண்ணிட்டான். 1 வருடம் ஆகிவிட்டது. 2 வருடம் முடிந்து விட்டது. 2வது வருடம் முடிந்ததுக்கு பிறகு அவனுக்கு தோணுது, நம்ம டாக்டர் ஜாயின் பண்ணிட்டோம் பேசினா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கலாமோ? எப்போ தோணுது பாருங்க. இதான் மனதனுடைய தன்மை. எப்ப? 2 வருடங்கள் கழித்து தோணுது. இதே போல தான் யாரு இப்போது என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் முழுமையாக அதிலே இருக்கிறார்கள் என்றால், அங்கு இருக்கிறதும் கிடையாது.
சமயத்துல அவங்க ஆசைப்பட்டு அதுக்கு வந்திருக்கலாம். வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிக்காம போலாம். அப்ப விருப்பத்துக்கும் அறிவுக்கும் என்ன என்று பார்த்தோம்னா, விருப்பம் எது வேணாலும் நினைக்கும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், மனத்தினுடைய விருப்பம் மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனதனுடைய தன்மையின் மூலமாக போகாமல், அறிவினுடைய தன்மையில போகணும். இதுதான் இன்றைய மைய கருத்து. ஏன்னா, அது மாறிக்கிட்டே இருக்கும். அறிவின் மூலமாக செயல் செய்யணும். விருப்பத்தின் மூலமாக செயல் செய்யக்கூடாது. விருப்பத்தின் மூலமாக செயல் செய்தோம்னா, ஆசைப்பட்டு செயல் செய்தோம்னா, அங்கே சிக்கல் உண்டாகும். ஆனால், இங்க முதன்மையாக இருக்க வேண்டியது என்னன்னா, விருப்பம் இருக்கக்கூடாது. அறிவு தான் இருக்கணும். அறிவை கொண்டு நாம செயல்பட வேண்டும், செயல் செய்ய வேண்டும் என்று அறிவை முதன்மைப்படுத்தணும் என்றால், அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, மனதை நம்ம முதன்மைப்படுத்தணும் என்றால், அங்க சிக்கல் கண்டிப்பா ஏற்படும். ஆக எத்தனை பேரு தான் ஆசைப்பட்டு வந்து, அதுக்கு பிறகு அது பிடிக்கலன்னு சொல்றவங்க ரொம்ப பேரு இருக்கிறாங்க. ஒரு ஆள் பைக்ல போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு கார் போயிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப ஒரு ஆசை. இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் எழுந்திருக்கின்றது. அதற்கு இந்த அறிவு என்ன பண்ணுது? ஒத்துழைப்பு கொடுத்து, அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி பணம் சம்பாதிக்கணும்? இல்லைன்னா லோன் எப்படி போடணும்? அப்படின்னு அறிவை கொண்டு செயல்பட்டு கார் வாங்கியா விட்டது. நினைச்சது நடந்துருச்சு. மகிழ்ச்சி. கார்ல போயிட்டு இருக்காரு அவரு. பிரச்சனை முடிஞ்சிச்சா? ஒரு 3 மாதம் கழித்து அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு கார் இதை விட சூப்பரான ஒரு கார் இருக்கு. இப்போது இந்த மனம் சொல்லுது, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த காரை வாங்கி இருக்கலாமா? இப்ப அறிவு என்ன பண்றது? அந்த பைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தவரு நம்ம கார்ல போனா நல்லா இருக்குன்னு பல்வேறு காரை பார்த்து இது பண்றாரு. இந்த இடத்துல உனக்கு பைக்கே போகுதுன்னு அறிவு சொல்லியிருந்தா, இவரு சரின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்தா, எப்போதுமே அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். 1. அதன் பிறகு எத்தனை காரை பார்த்தாலும் அவருக்கு அந்த நினைப்பு இருந்துகிட்டு தான் இருக்குங்க. ஆனால் அறிவு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அதை நிறைவேற்றினதுக்கு பிறகு இந்த மனம் மாறிச்சுன்னா என்ன பண்றது? இதுதான் உலகத்துல இப்ப பிரச்சனையே இதுதான். அப்படி பார்க்கும்போது நிறைவில்ல. 1 காரு, 2 காரு, 3 காரு லேட்டஸ்டா வந்துகிட்டே இருக்கும். மனதை பொறுத்தவரை அதுக்கு நிறைவு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் என்னதான் பண்றது? இப்ப மனதை எப்படி தெரிந்து கொள்வது? அறிவை எப்படி தெரிந்து கொள்வது? நம்மிடத்திலே 2 தான் இருக்குது. ஒன்று மனது, அறிவு. அறிவை சிறப்பா பயன்படுத்தணும். தெளிவா பயன்படுத்தணும். நன்றாக பயன்படுத்தணும். ஆற்றலோடு பயன்படுத்தணும். திறமையோடு பயன்படுத்தணும். ஷார்ப்பா பயன்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணா, இந்த மனதை சரிப்படுத்தக்கூடிய வேலையில இறங்கக்கூடாது. இந்த மனதை நாம சரி பண்றேன் அப்படின்னு என்னாவது, நம்முடைய 75% முயற்சி அதிலே போயிடுதுங்க. எனர்ஜியே வேஸ்ட் ஆயிடுது. அந்த 75% எனர்ஜி மிச்சம் இருந்தா, இப்ப அறிவை கொண்டு இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, என்ன விருப்பப்படுறாங்களோ, இதை விட அதிகமாக உலகத்துல அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் புரிந்து கொள்ளணும். ஏன்னா மனம் அது அப்படிதான் காமிக்கும். சரி, புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்னார். ஆனா நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசையே இல்லாம இருக்க முடியாது. நமக்கு ஒரு ஆசை ஏற்பட்டதுன்னா, அந்த ஆசை எழுந்ததுக்கு என்ன காரணம்னா, நாம் உயிரோடு இருக்கிறதுக்கே ருசு ஆசைதான். ஆசை இல்லாம இருக்கவே முடியாது. இப்ப சாப்பிடணும் ஒரு ஆசை. எத்தனை இருக்குங்க?
அப்ப நான் உயிரோடு இருக்கிறதுக்கே நிரூபணம் வந்து ஆசை தான். ஆசை இல்லாம வந்து இருக்க முடியாது. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, ஆசையே கூடாது, ஆசையே கூடாது அப்படின்னு அந்த அந்த ஆசையே பேராசையா மாற்றிக்கொண்டு உலகத்துல ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறார். அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஆசையே வேணான்னு அவர் புத்தர் சொல்லல. நமக்கு துன்பம் தரக்கூடிய ஆசை தான் வேணான்னு சொன்னாரு. ஆகவே ஆசையை சீரமைத்துக்கணும். ஏனென்றால், ஒன்று ஆசைப்பட்டு விட்டதென்றால், அதனுடைய மனம் திரும்ப திரும்ப அது வேணும் வேணும்னு நினைத்து பார்த்தா, அது பதிவாகி பதிவாகி திரும்ப பதிவே வந்து அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் அல்ல, அந்த ஆசையை வந்து உடனே நிறைவேற்றவில்லை என்றால், இதுதான் கோபமா வரும். அதை அடக்குன காரணத்தினால் உடல்ல வந்து மனதிலையும் பல்வேறு வியாதிகள் வருவதற்கு காரணமாகவும் அது இருக்கு அப்படின்னு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அவரு ஆசையை வந்து சீரமைக்க சொன்னார். எப்படி சீரமைக்கணும்? வரக்கூடிய ஆசைய இதனால முடியுமான்னு பார்க்கணும். முடிந்ததுன்னா இது வந்து தேவையான இது வந்து இந்த ஆசையை நிறைவேற்றினா சமுதாயம் ஒத்துக்குமான்னு வந்து பார்க்கணும். முடிந்தா வந்து செய்யணும். இது மற்றவங்களுக்கு துன்பம் தராதா பார்க்கணும். அப்படி இருந்தா நிறைவேற்றிக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த ஆசை எழாமல் பார்த்துக்கொள்வேன்னு ஒரு சங்கல்பம் செய்யணுங்கிறார். இந்த இடத்துல அவர் கூட என்ன சொல்றாரு? எனக்கு ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா வரக்கூடாதுன்னா அதிகமா வந்துகிட்டே இருக்கும். எழாமல் பார்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு. இங்க இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இப்ப இருக்கிற தெளிவா புரிந்து கொள்ளக்கூடியதுல என்னன்னா, அதாவது மனதிலே எந்த விதமான பந்தமும் இருக்கக்கூடாது. பந்தம்னா எதையுமே மனதால வந்து நம்ம பிடித்து வைக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி நினைத்து பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு விருப்பம் பட்டு ஒண்ணு அடையணும் அப்படின்னு நினைத்து நீண்ட நாள் கழித்து அதான் மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு ஆசைன்னா உடனே போய் அதை உடனே நிறைவேற்றிக்கிட்டா அது சரியா போயிடும். ஆனா நிறைவேற்றாம ஆசைகளுடைய கூட்டம் வந்துதான் நம்முடைய கருமையத்தையே கழங்கப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்ப நீண்ட நாள் இருக்கும்போது என்ன ஆகுது? அந்த என்ன ஆசைப்பட்டோமோ, என்ன விருப்பப்பட்டோமோ அது கிடைத்து விட்டால் கூட, அது இன்னும் திரும்ப வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாரி அது வேணும் வேணும்னு சொல்லிட்டு கிடைச்சதுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஆனால் மனதை பொறுத்தவரை எந்த பந்தமும் இல்லாம எதையுமே நாம வந்து பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால், என்ன வேணா வரட்டும், என்ன உணர்வு வேணா வரட்டும், அதை பிடித்து வைக்காம அப்படியே ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா, நம்ம நம்முடைய புற தேவைக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் அறிவை கொண்டு பயன்படுத்தி அதை வந்து செயல்பட்டுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே ஆறு போல ஓட விடணும். ஆறு போல ஓட விடுறது அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு வேலை கிடையாது. ஆறு போல ஓட விடுறது ஏற்கனவே ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதை குறுக்கிடாமல் இருந்தா போதும். அதை ரெனிவல் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. அப்ப புறத்தேவைக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அதை கண்டுக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி நிலை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க அகத்தை பொறுத்தவரை அது எப்படி வேணாலும் வரட்டும், அதை சரிப்படுத்த வேணாம் முயற்சியை கைவிட்டுட்டு எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆனா புறத்துல வந்து செயல்படணும். அகத்தை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஆனா புறத்தவரை செயல்பட்டாதான் நம்ம காரியங்களை வெற்றிகரமா முடிக்க முடியும். நினைத்ததை சாதிக்க முடியும். அந்த விருப்பங்கிறது வேற, இந்த விருப்பங்கிறது வேறங்க. இப்ப இருக்கிறது வெளியில. நீங்க பந்தம் கொள்ளாமல், பிடித்து வைக்காமல் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க வந்து போகலாங்க. ஏன்னா அகத்துல வந்து அது வேணும், இது வேணும் அப்படிங்கிற ஆசைப்படும் போது அதுக்கு நோ எண்டு. ஆனா புறத்துல நினைத்து பார்த்து செயல் செய்து திட்டமிட்டு அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தி செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருப்தி ஏற்படும். கற்பனையா பார்க்கிறத விட செயல் கொண்டு அதனுடைய ஒரு விளைவு வேணும்னா அதுக்கு உண்டான செயலை வணிக்கணும். இது வந்து
இத கடவுள்கிட்ட கூட வேண்டக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது, யார்கிட்ட கூட எதிர்பார்க்க கூடாது. ஆனா அறிவை கொண்டு இந்த செயல் செய்யறதுக்கு சமுதாயத்தோட துணை தேடிக்கலாமே தவிர வேற எதுவுமே இல்லாம, அந்த மனதை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லாம வெளிப்புறத்துல செயலை மிக சிறப்பாக செய்தோம் என்றால் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க உலகத்துல ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. இன்னும் மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி அந்த பணத்தை சமுதாயத்துக்கு திருப்பி அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார அந்த இருக்கிறது வந்து இன்னும் மேலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், மேலும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுமே தவிர அதற்கு வந்து நிறைவு என்பது கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்போது என்ன செய்யலாம்? மனதனுடைய தன்மை என்பது பல்வேறு விதமா அது காமிக்கத்தான் செய்யுங்க. ஏன்னா மனதனுடைய இயல்பு அதுவே தான். அதாவது நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு 4, 5 நாள் நமக்கு லீவ் வருது. இந்த 4, 5 நாள் லீவ் என்ன பண்ணலாம்? எப்படி போக்கலாம்? அப்படின்னு நம்ம வந்து நினைத்து பார்க்கிறோம். இப்ப என்ன செய்யுது? மனம் வந்து 4, 5ஐ காமிக்குது. ஏன்னா மனதனுடைய வேலை அதுதாங்க. அதனுடைய இயல்பு. 5 காமிக்குது. என்ன பண்ணுது? வீட்ல 5 நாளா நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்லுது? இந்த கிராமத்துக்குலாம் போயிட்டு வரலாம். அங்க இருக்கிற உறவினர்லாம் பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு போய் பார்க்கலான்னு ஒண்ணு சொல்லுது. 2வது. 3வது என்ன அப்படின்னா, எங்கேயாவது டூர் போலாமா? ட்ரிப் போயிட்டு வரலாமா? அப்படின்னு வந்து தோணுது. இல்லன்னா கிராமத்துல வீட ரிப்பேர் பண்ணலாமான்னு தோணுது. இல்ல நம்ப வீட்டையே வந்து நல்ல டைம் கழிச்சு நிதானமா எல்லாம் கிளீனா வச்சு, அடுக்கி வச்சு அழகுபடுத்தலாமா? அப்படின்னு தோணுது. இல்லன்னா ஒண்ணுமே செய்யாம நல்லா சாப்பிட்டு சாம்பல் சோம்பேறித்தனமா படுத்துக்கலாம்னு தோணுது. இது இத்தனை காமிக்குது. இந்த மனம் இத்தனை காமிக்குது. இதுல அறிவு என்ன பண்ணணும்? ஏன்னா இத்தனையும் காமிச்சா தான் அதுக்கு பேரு வந்து மனம். இப்ப என்ன பண்ணணும்னா, அறிவு ஒண்ணு மட்டும் காமிச்சா நீங்க வந்து சரியா செயல்பட முடியாது. இத்தனையும் காமித்திருக்கிற காரணத்தினால, அறிவு 1 மட்டும் செலக்ட் பண்ணி, அந்த மாரி செய்யலாம் என்று முடிவு எடுத்து, அறிவு எது பண்ணலாம்னு ஆராய்ச்சி பண்ணி, கடைசியாக அந்த அறிவும் புத்தியும் ஒண்ணு தான். அதன் பிறகு புத்தி மூலமாக ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு. இப்ப அ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்தா, எந்த ஊருக்கு போறது? எங்க தங்குறது? எதுல போறது? ட்ரெயின்ல போறதா? கார்ல போறதா? திரும்ப பாருங்க. இது ஒரு முடிவு எடுத்தாச்சு. அறிவ கொண்டு ஒரு முடிவு எடுத்தாச்சு. ட்ரிப் போலான்னு. இப்ப அடுத்தது ஆரம்பிக்குது. அந்த ட்ரிப் எப்படி போறது? எத்தனை பேரோட போறது? நம்ம மட்டும் போறதா? இல்ல மத்தவங்கலாம் கூட்டிட்டு போறதா? ட்ரெயின்ல போறதா? பஸ்ல போறதா? கார்ல போறதா? அங்க போயிட்டு எங்க தங்குறது? எங்க சாப்பிடுறது? எத்தன நாள் தங்குறது? எவ்வளவு செலவாகும்? இது அத்துணையுமே இது பண்ணி, இதுல இருந்து ஒண்ணு அறிவு செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அறிவு செலக்ட் பண்ணி, புத்தி செலக்ட் பண்ணியாச்சுன்னா, முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மனம்லாம் வரவே கூடாது. ஏன்னா, பல்வேறு இது அத காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு, திரும்ப மனது வந்து செயல்பட ஆரம்பிச்சதுன்னா, இப்ப அறிவுக்கே குழப்பம் ஏற்பட்டுரும். இந்த அறிவு மனதுக்கு பின்னால போக்கூடாது. அறிவுக்கு பின்னால போனா, அறிவுக்கும் தோல்வி தான் கிடைக்கும். ஆனால், இந்த மனம் வந்து ஒத்துழைக்கணும். அது ஒரு முடிவு எடுத்தாயிருச்சா? எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா, அந்த அறிவுக்கு மனம் வந்து ஒரு ஒத்துழைப்பு குடுத்து செய்யலான்னு போனா, அந்த காரியத்தை வெற்றிகரமா வந்து செய்ய முடியும். ஏன்னா, மனதனுடைய இயல்பை பல்வேறு வகையா காட்டுவது தான் இயல்பு. அது எப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா, என்ன சொன்னாங்க? மனம் ஒரு குரங்கு. அது பாட்டுக்கு தாவிட்டே இருக்கும். கிளவி கிளவி தாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அது தன்மை அதை ஏத்துக்கணும். ஆனால் அறிவும் அதே மாரி குரங்கு போல தாவிட்டு இருந்தா என்ன ஆகுங்க? குரங்கு மாரி தாவுறது, அறிவு அந்த மாரி இருக்கக்கூடாது. அது ஸ்டெப்பனா அப்படியே கிளீனா முடிவு எடுத்தா அது மாறாம அப்படியே வந்து இருக்கணுங்க. முடிவு பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான். அந்த இது வரக்கூடாது. அப்ப மனம் வந்து அறிவுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும். அறிவு வந்து அந்த மனதுல வந்து ஒரு விருப்பம் ஏற்பட்டா தான் நம்ம வந்து அத செய்ய முடியுங்க.
இல்லைன்னா செய்யக்கூடிய ஒரு எனர்ஜியே வராத. அப்ப 2மே ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது நம்முடையது அத்துணையுமே செயலிலே தான் இருக்க வேண்டும் என்பதுல மிக தெளிவா இருக்கணும். செயல் செயல் செயல். ஏன்னா எத்தனையோ பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எத்தனையோ ஆசைப்படலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு எத்தனையோ நினைத்து கொண்டு இருக்கலாம். பார்த்தா காலமே போயிடும். எவ்வளவு பேர் எல்லாம் தேக்கி வச்சிருப்பாங்க. அத்தனை இருக்குங்க. ஆனால் செயலை செய்யணும் அப்படின்னு வெறுமனே கற்பனையாக ஏங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காம, செயல் செய்யணும் அப்படிங்கிற முறையில அதை அறிவை கொண்டு செயல்படுத்தினாதான். இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸ்ரீ பகவத் ஐயா அவரை நடத்தக்கூடிய ஞான முகாம்ல ஒரு டாபிக், அந்த ஞான முகாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் இரவு, வெள்ளி சனி ஞாயிறுனா முதல் நாள் இரவு வியாழன் அன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம யோகான்னு ஒரு கர்ம வினையை பத்தி ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கர்ம வினை என்று சொல்லக்கூடியது அவுட் ஆஃப் சிலபஸ். எப்படி பாருங்க, அவுட் ஆஃப் சிலபஸ். இது ஞானத்துக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லாரும் இதை பத்தி கேள்வி கேட்கிறாங்கன்னு இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்குது. அதை நான் பேசிடுறேன். நீங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு என்னென்ன கேள்வி உண்டு அத்தனை கேள்வி நீங்க கேட்டுருங்க. இனிமே மீதி 3 நாள்ல அந்த கர்மவினை பத்தி எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடுறாரு. பாருங்க, ஞான முகாம்ல இந்த கர்ம வினை அப்படிங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ். அதை பத்தி பேசுறதே கிடையாது. என்ன அற்புதம் பாருங்க. ஆனா எல்லாரும் கர்ம வினைங்கிறது முக்கியமானது, வேற வழி கிடையாது, தாழ் எழுத்து, எழுதும் போல எழுதிட்டான், இங்க வரும்போதே இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதுதான் நான் சமைய முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, மனது இந்த மாதிரிலாம் நினைச்சா, அறிவும் அந்த மாதிரி முடிவு பண்ணா எதுவுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதற்கு மாறாக அறிவை கொண்டு எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே கர்ம வினைதான். அதற்கு மாறாக இந்த அறிவை கொண்டு ஆகாமிய கர்மா என்பது, அந்த கர்ம வினை என்பது நம்முடைய இயல்புக்கு ஏற்றார் போல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்மிடத்திலே அந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா மூலம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது கொடுக்குங்க. ஆனால் அந்த இடத்திலே நம்முடைய அறிவை கொண்டு என்ன முடிவு பண்ணி செயல் செய்யறோமோ அதுக்கு உண்டான விளைவை அந்த கடவுளோ இயற்கையை கூட நம்மளை தடுக்க முடியாது. அப்ப அது எது வேணாலும் போகட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், இப்போது அறிவை கொண்டு நல்லது மட்டும்தான் செய்வேன், மற்றவங்களுக்கு துன்பம் தரமாட்டேன், மிக சிறப்பாக அறிவை கொண்டு இன்னும் மற்றவங்களுக்கு உதவி செய்து இன்னும் எத்தனை பேரை சமுதாயத்துல மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில இவர் செயல்பட்டாருன்னா இவரை யாரும் தடுக்க முடியாது. கர்மையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அறிவு தாங்க. அறிவுதான் மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்மனத்தின் மூலமாக எல்லாமே நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். அடிமனம் ஆழ்மனம் சப்ளை பண்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அடிமனம் நம்முடைய இயல்புக்கு ஏற்றார் போல, கர்மநிலைக்கு ஏற்றார் போல அந்த உணர்வு கொடுத்துட்டு அது அமைதியாயிரும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. அப்ப கர்மவினையில ஒரு தப்பு பண்ண ஒண்ணு இருக்கு, அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உணர்ச்சியை தூண்டி அதை செய்ய தோணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்திலே அந்த உணர்வை கண்டுக்காம அதை ஆறு போல ஓட விட்டு அந்த மனம் சொல்லக்கூடிய விருப்பத்தை புறக்கணித்து விட்டு அறிவை கொண்டு நல்லது மட்டும் தான் செய்வேன், அந்த மாதிரி தவறான வழிக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அறிவு செஞ்சதுன்னா அதுதான் மிக சிறப்பானது. அந்த அறிவு தான் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய டாபிக்கே அறிவு தான் முதன்மையான முறையில் இருக்கணும், பிரதானமாக அது செயல்பட வேண்டும். அந்த அறிவு செயல்படுறதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா முற்றிலுமாக இந்த மனதை புறக்கணிக்க வேண்டும். நாம் மனதை புறக்கணித்து விட்டோம் என்றால், அதை கண்டுகொள்ளவில்லை என்றால், அதை அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அதை அப்படியே நிறுத்திவிட்டோம் என்றால் அது இயங்காம இருக்குமா? அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும்.
நாம நிறுத்தினாலும் இயக்க வேண்டியதானே இருக்கும். ஆனா அந்த மனம் வேற டைமென்ஷன்ல போய் இயங்கும். முன்ன இருந்த மாதிரி இருக்காது. அப்ப அந்த மனதை நாம இயக்குவது கிடையாது. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம். அது விடுதலை கொடுத்துட்டோம். ஆகவே அது தானாக சுதந்திரமாக இயங்கும்போது அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதை சரி பண்ணக்கூடிய பிரச்சனை, உலகத்துல எத்தனை பேரு எந்த வயதா இருந்தாலும் சரி, மனசு சரியில்லைன்னு அதை சரி பண்றதுக்கே வாழ்நாள் முழுதும் சரியா போயிடுது. வாழ்நாள் முழுதும் மட்டும் இல்ல, பிறவிதோறும் இன்னும் செக்கு மாடு மாதிரி திரும்ப திரும்ப அதிலேயே சிக்கிக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது முடியாமல் போய்விடுகின்றது. அதன் காரணமாக அறிவாலும் சரியா செயல்பட முடியல. ஆனால் கம்ப்ளீட்டா இந்த இடத்துல யாரு புரிந்து கொள்ள வேண்டும்? அறிவு தான் புரிஞ்சுக்கணும். மனம் அப்படிதான் இருக்கும். பலவற்றையும் காமிக்கும். அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய இயல்பே அதுதான். அது கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். அது உருண்டோடும் இயல்பு உடையது. அது நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரம் என்று எதையும் பிடித்து வைக்கக்கூடாது. இன்பம் உனது ஏற்படுத்த அதை நீட்டிக்க வேண்டும் என்று தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியோ, துன்பமாயிருந்தால் அதை உடனடியா போக்கிட வேண்டும் என்ற முயற்சியோ இல்லாம, எது இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போதும் அப்படின்னு யாரு முடிவு பண்ணா அறிவு முடிவு பண்ணணும். அந்த மாரி அறிவு முடிவு செய்து விட்டதென்றால், இப்போது ஏன்னா நம்ம இந்த அறிவு மனதுல வந்து சரி பண்றதுக்கு எந்த விதமான முயற்சி செய்வதே கிடையாது. அறிவு முடிவு எடுத்துருச்சு. அறிவு என்ன சொல்லுது? நான் வந்து புறத்துல செயல மட்டும் தான் செய்வேன். செயல பயன்படுத்துறதுக்கு மட்டும் தான் அறிவ நான் பயன்படுத்திக்குவேன். இந்த மனத சரிப்படுத்துறதுக்கு நான் எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேன். மனம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எக்கேடு கேட்டாலும் போகட்டும் அப்படின்னு கம்ப்ளீட்டா நம்ம விட்டுட்டோம்னா, யாருமே பயப்பட தேவையில்லை. ஏதோ ஆயிருமான்னு பயப்பட தேவையில்ல. அதேபோல நெகட்டிவ் தாட்ஸு, தீய பழக்கம்னு என்னென்னலாம் மனதுக்கு இருக்கோ, எதெல்லாம் மனதுக்கு வேண்டாது என்று நாம் நினைக்கின்றோமோ, அது அத்துணையுமே அதை நம்ம கண்டுகொள்ளவில்லை என்றால், அது திரும்ப நம்ம ரெனியூவல் செய்யவில்லை என்றால், அது தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும். அந்த இயற்கை அந்த மனதை சரிப்படுத்தக்கூடிய தன்மையை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அதுவே சரிப்படுத்திடும். பயப்படவே தேவையில்ல. தானாவே சரியா போயிரும். நிஜமா பயப்படவே தேவையில்லைங்க. எதுக்குமே பயப்பட தேவையில்ல. எந்த மாதிரி வேணா இருக்கட்டுங்க. பெரிய தெய்வீகமான உணர்வு, ரொம்ப பரவச உணர்வா இருக்கட்டும், இல்ல மட்ட ரகமான ஒரு எண்ணமா இருக்கட்டும், எது வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. அதை பொறுத்தவரை நம்ம வந்து எதுவுமே வந்து கவலைப்படவே தேவையில்ல. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும்னா, அது தானாவே சரியா போயிரும். அங்கே நமக்கு செய்வதற்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது. அப்படின்னு புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், உண்மையாகவே உண்மையாகவே இதுதான் ஞானம். உண்மையா இதுதாங்க ஞானம். ஏன்னா இந்த புரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஞானத்தின் விளைவாக விடுதலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும். விடுதலை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதுக்கு சுதந்திரம். மனத வந்து நம்ம தலையிடுறதே கிடையாது. அத சுதந்திரமா விட்டுடணுங்க. வேற எதுவும் ஆயிராதா? ஒண்ணுமே ஆவாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல என்னென்ன உணர்வுகள் ஏற்படுகின்றதோ, அந்த உணர்வு அத்துணையுமே அதனுடைய ஆயுள் வந்து 1/2 வினாடி தான். 1/2 வினாடியில மறைஞ்சிரும். இது மாரி ஒன்று நமக்கு தோன்றி, இத சரிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும்போது தான், அங்க மேலும் சிக்கல் ஆகின்றது. அந்த உணர்வுக்கு நாம வந்து உயிர் கொடுத்து விடுகின்றோம். ஆக ஒண்ணுமே செய்யலன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கும். மிக சிறப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய அறிவு கொண்டு செயல் செய்யணும். ஆ வேற எதையும் நம்பக்கூடாது. நம்பக்கூடாதுன்னா, கர்ம வினைய கூட நம்பக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய அறிவை கொண்டு இப்ப என்ன செய்யறோமோ, அந்த செயலுக்கு உண்டான விளைவு ஏற்படும். அந்த விளைவு அதுதான் ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷி வலியுறுத்தி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விளைவு வேண்டுமென்றால் அதுக்கு உண்டான செயலை செய்யணும். அது உண்டான செயலை செய்து விட்டோம் என்றால், நம்ம எதிர்பார்த்தாலும், எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த விளைவு ஏற்படும். அப்ப கற்பனையாக ஆசைப்படக்கூடாது. ஒண்ணுமே செய்யாம எனக்கு நடக்குன்னு நினைக்கக்கூடாது. அகத்துல பொறுத்த மட்டும் தான் ஒண்ணுமே செய்யாம இருக்கணும். புறத்துல வந்து செயல் செய்யணும். எத்துணை பேரு, எத்தனை இளைஞர்கள் இந்த அறிவை புரிந்து கொண்டு இந்த சமுதாய மாற்றத்துக்கு வந்து பாடுபடுறாங்களோ, அத பொறுத்து தான் உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர, மீதி வந்து ஏற்படுத்தவே முடியவே முடியாது.
எப்படி நீங்க பண்ணாலும் அது ஒரு டைம் பீயிங்கா தான் இருக்கும். பர்மனன்ட்டாக இருக்காது. அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி. இந்த மாரி ஒரு நிலைய அடைய வேண்டும்னு ஒரு ஆசை. இத பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலே என்னென்னமோ அடையலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலயும் வந்து இந்த நிலைய அடையணும், பரவசம் அடையணும், அதுக்கு போணும், இது பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. இந்த ஆசைய பொறுத்தவர, விருப்பத்த பொறுத்தவர, இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எப்படி 2 காரு, 2 பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதே போல இந்த ஞானத்த அடைந்தே தீருவேன். அதுக்கு உண்டான பயிற்சியை செய்தே தீருவேன். இதன் காரணமாக எனக்கு அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த அனுபவம் சூப்பராக இருக்கின்றது. தொடர்ந்து இதை மாதிரி செய்து இந்த அனுபவத்தை நான் அனுபவித்தேன் என்றால், எனக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று நினைத்து அதற்கு ஏங்கி, அதுக்கு உண்டான செயல் செய்தால் நிச்சயமாக அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த பரவசம் கூட கிடைக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்த்த ஞானம் கிடைக்காது. நீங்க ஒரு இலக்கு அமைத்து போராடலாம். அது போராடின காரணத்தினால உங்களுக்கு இலக்கு கிடைத்துவிடும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, என்ன நிலை வேண்டுமோ அந்த நிலை கிடைத்துவிடும். ஏன்னா விருப்பம், ஆசை அதற்கு அறிவு ஒத்துழைப்பு குடுத்தது. நீங்க அடைந்து விடலாம். ஆனால் அடைந்ததுக்கு பிறகு தான் தெரியும், இது ஞானம் கிடையாது அப்படின்னு தோணும். அப்ப ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது. ஞானம் என்பது, முக்தி என்பது, விடுதலை என்பது நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. அதற்காக எந்தவித முயற்சியும் நாம செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இயல்பாகவே நம்மகிட்ட கூட இருக்கு. வேற ஏதாவது ஒண்ணு இருக்குது. அத அடைவிடணும் போய் வந்து முயற்சி பண்ணா வேணா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஆனால் நம்முடைய இயல்பாகவே இருக்கின்றது. அந்த எந்தவித முயற்சியும் செய்ய தேவையில்லை. முயற்சி செய்தால் சிக்கலே ஏற்படுகின்றது. ஆனா, இத நம்ம பேசுறது எல்லாமே அகத்த பொறுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அகத்த பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆனால் புறத்த பொறுத்தவரை நிச்சயமாக நாம் ஏதேனும் செய்தா தான் அந்த செயலுக்கு உண்டான விளைவு வந்து கிடைக்கும். அதாவது நீங்க ஊட்டியில ஒரு ஒருத்தர நீங்க பார்க்கறதுக்கு போறீங்க. நைட்டு 9 மணி ஆயிருச்சு. சாப்பிட்டுட்டீங்க. ஃப்ரெண்டுக்கு தொந்தரவு கொடுன்னு சாப்பிட்டு போயிட்டீங்க. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வீட்ல எல்லாரும் போயிட்டாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காரு. கரெக்ட்டா நீங்க போறீங்க. அவரு அப்பதான் வாசல பூட்டிட்டு வெளியில போலான்னு பார்க்குறாரு. நீங்க வந்தவுடனே சொல்லுங்க சார் பரவாயில்ல வந்துட்டீங்களா? நீங்க இருங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். 1 மணி 2 ஆகும். நீங்க படுத்து தூங்கணுங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க திரும்ப வந்து கதவ தட்டுனீங்கன்னா, எனக்கு வந்து தொந்தரவா தூக்கம் கெட்டு போயிரும். அதனால நீங்க வந்து எனக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. எனக்கு தான் ரூம் தெரியுமே. நான் தூங்கிக்கிறேன். நீங்க பூட்டிட்டு சாவிய எடுத்துட்டு போயிருங்க. அப்படின்னு வந்து சொல்லிருங்க. ஏன்னா ஜாலியா தூங்குறதுக்காக. அவரு பூட்டிட்டு அவரு போயிட்டாரு. இப்ப உள்ள போறீங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு வந்துருக்கிறீங்க. அந்த பெட்ரூம் போறீங்க. பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுல ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா, உடனடியாக இந்த கதவு மட்டும் பூட்டவில்லை என்றால் திறந்துட்டு ஓடிருவான். தப்பிச்சு ஓடிருவான். இப்போது தப்பித்து வெளியே செல்ல முடியாது. ஏன்னா லாக் ஆயிருச்சு. பின்பக்கம் வழி கிடையாது. இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க. என்ன பண்றது இப்ப? மத்த நேரம் இருந்தா, இங்க மறுபேச்சே கிடையாது. கதவு தொறந்து ஓடிருவான். முடிஞ்சு போச்சு. வேற வழி கிடையாது. இப்ப என்ன பண்ணும்? இப்ப செயல் தான் பட்டாகணும். இங்க தப்பி ஓடுறதுக்கு அங்க வேலை கிடையாது. அந்த பாதை குளோஸ் ஆயிடுச்சு. இப்ப செயல்படணும். அறிவ கொண்டு செயல்படணும். எப்படி செயல்படுவது? அப்படின்னு இப்ப நீங்க பார்க்குறீங்க. என்ன பண்ணணும்? அந்த பாம்பிடத்திலிருந்து நாம வந்து தப்பிக்கணும். அது விரட்டுறது கூட வேற விஷயம். அந்த பாம்பிடத்திலிருந்து நாம வந்து தப்பிக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பாம்பு உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து தான் நன்றாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க பாம்பை பத்தி பார்த்து எப்படி பயப்படுறீங்களோ, அதே போல பாம்பு உங்கள பார்த்து பயப்படுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நகராம இருக்குது. இப்போதான் அது தெரியுது. ஏன்னா, அது என்ன பண்ணுது பார்த்துட்டு, எப்படி வந்த வழியோ வந்ததோ அதே போல போயிருது.
அது ஜன்னல் வழியா வந்தது, ஜன்னல் வழியா போயிடுச்சுங்க. இதுதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நீங்க தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாம, இந்த நேரத்துல இதுக்காக வந்து பாம்பிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு போயிட்டு கூகுள்ல போய் தேட முடியாது. இந்த சூழ்நிலையில அறிவு எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல மனம் வந்து செயல்பட்டா என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். மயக்கம் போட்டு கூட விழுந்துரலாம். பாம்பு கடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல மனம் செயல்படுறதுக்கு உங்களுக்கு வேலை இருமா கிடைக்கும். ஆஃப் பண்றேன். நீ அதுக்காட்டி அவங்களுக்கு மேல இருக்கு நீங்க. அதாவது ஆஃப் பண்றேன் பூட்டி இருவா, இருந்தா அவசரப்படாத. பூட்டி இருக்கிற காரணத்தால மனம் இங்க இந்த இதுக்கு வந்து வேலை வந்து கிடையாதுங்க. அதனால அறிவு செயல்படும் மாரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு. அதே போல தான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அறிவு மனது பின்னால போகாம, மனது அறிவு பின்னால வரணும். அப்படின்னுனா தெளிவா முடிவெடுக்கலாங்க. செயல் அற்புதமா செய்யலாம். இந்த குழப்பமே ஏற்படாது. இந்த நம்ப சொல்றது எல்லாமே செயல்படுத்தணும், செயல் செய்யணும், லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். நாம வந்து நம்முடைய பேசிக் நீட்ஸ்லாம் நிறைவேறிடுத்து, இதே மாரி எத்தனையோ பேர் உலகத்துல இருப்பாங்க. அவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல், செயல், செயல் அப்படிங்கிறதுல பேசிட்டு இருக்கோம். இந்த செயலுக்கே வராம உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இந்த என் மனது கஷ்டமா இருக்கு, என் மனது டார்ச்சர் பண்ணுது, இதை நான் சரிப்படுத்த முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு அவ்வளோ பேரும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்கல. இதுவரை வந்திருக்கவங்க எல்லாமே அந்த மனதை சரிப்படுத்து, நீ இதை சரிப்படுத்து, மனம்தான் முக்கியம், இது நல்லா இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், ஆகவே மனதை சரிப்படுத்துன்னு எக்கச்சக்கமான பயிற்சி முறைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க எந்த விதமான பயிற்சி எடுத்தாலும் அது ஒரு டெம்பரரி தான். பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடையவே கிடையாது. நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை வயது வேணாலும் ஆகிட்டே இருக்கலாங்க. இப்போது தெளிவாக நன்றாக ஆராய்ச்சி செய்து இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அதாவது இதுவரை எத்தனை ஞானிகள் உலகத்துல வந்திருக்கின்றார்களோ அத்தனை பேரும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்த ஞானத்திற்காக கடுமையாக போராடி கடைசியா மட்டும்தான் அந்த போராட்ட கைவிட்ட நிலையிலே அவங்க இயற்கையோடு சரண்டரான காரணத்தினாலதான் அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைத்தது. ஆனா சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து உடனடியெல்லாம் கிடைக்கல, நான் இதுவரை எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன், ஆவதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு தாங்கள் என்ன மாதிரி கிடைத்ததோ அதை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தன்னுடைய 18வது வயதிலே ஆரம்பித்து தன்னுடைய 48வது வயதிலே 1996 அவருக்கு ஒரு பரவச நிலை கிடைத்தது. அவர் ஞானத்தை எப்படி தேடினார் என்றால், அந்த பரவச நிலை கிடைத்து விட்டிருந்தால், பரவசம் என்ன, நீங்க என்ன வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம், தியானமோ எது வேணா, யோகா எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அற்புதமான மறக்க முடியாத பரவச நிலை கிடைக்கும். ஆனால் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? 1 நாள், 2 நாள், 5 நாள், திரும்பவும் அந்த பரவசம் நினைத்து பார்த்து அதில் ஒரு சுகம் கிடைத்து திரும்ப அதை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து திரும்ப அந்த சுகத்துக்கு நாம் அடிமையாகி திரும்ப திரும்ப ட்ரை பண்றோம். அது நிச்சயமாக மறைத்தான் செய்யும். அதே போல ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் இந்த ஞானம் என்பது எப்போதும் பரவச நிலையில் இருப்பது, 24 மணி நேரம் பரவச நிலையில் இருப்பது அப்படின்னு மனதால் நினைத்து கொண்டு அதற்கு ட்ரை பண்ணார். அவருக்கு அதுவும் கிடைத்தது. எப்ப கிடைத்ததுன்னா 1996 கிடைத்தது. 1996 இருந்து 1997 வரை 1 வருடம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சுன்னா, சாதாரண விருப்பமா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், அந்த அடைஞ்சது பிறகு ஒரு சந்தோஷம், விருப்பம் நிறைவேறினது, ஆசை நிறைவேறது வச்சுக்கோங்க, எப்படி இருக்குங்க? ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுங்க? அது மறைஞ்சிருது இல்ல. ஆனால் ஸ்ரீ பகவத் ஐயாவுக்கு கிடைத்த அந்த பரவச நிலை மறையவே இல்லை. எல்லாருக்கும் மறையும். அவ்வளவு கஷ்டப்பட்டவரு அதை அடைஞ்சே தீர்வேன்னு இது பண்ணா பரவச நிலை கிடைத்து விட்டது. போக மாட்டேங்குது. 1 நாள்ல 2 நாள்ல
ஒரு வருடத்துக்கு போகவே இல்லை. ஆனா ஒரு வருடத்துக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த பரவச நிலை காரணமாக எனர்ஜி கிடைத்த காரணத்தினால இவரால சாப்பிட முடியல, பசி எடுக்கல, உடல் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதாவது அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு தானே, அது மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா விட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரவச நிலை அடைந்தாரோ அதை விடுறதுக்கு கஷ்டப்பட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பாடியில பில்ட் ஆயிருது. ஏன்னா அதை நினைக்கும் போது அந்த பரவச நிலைக்கு போயிருது. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்தார். பாருங்க, ஞானம்னா பரவச நிலை 24 மணி நேரம் இருக்குதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு அதை அச்சீவ் பண்ணிட்டு திரும்ப அது வந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணி ஒண்ணுமே செய்யாம இருந்து எதுவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட அது போயிடும். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா பாருங்க, இயற்கை வந்து இவர் மூலம் எப்படி கொடுத்ததுன்னா, அவர் வந்து 10 வருடம் ஒண்ணுமே பண்ணல. ஞானத்தெல்லாம் விட்டாரு. ஐயோ நானும் வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேணாம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இல்ல, 10 இயர்ஸ் 1996லேருந்து 2006 வரை அவர் ஒண்ணுமே பண்ணலைங்க. ஏன்னா பண்ணுனா பரவச நிலைக்கு போயிடும். பரவச நிலை போனா உடம்புக்கு வந்து கெடுதல் உண்டாயிருது. எப்படி பாருங்க. ரைட்டா? 2006ல ஒரு நாள் மாலையில ஒரு பிரச்சனை. ஒண்ணு அவங்க சிஸ்டர் அவங்க கிராமத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நிலத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு. இது கேட்டவுடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. தாங்க முடியாத டென்ஷன். இதுவரை அவர் பரவச நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அந்த பரவச நிலையே இவருக்கு ஒரு கவசம் போல காத்துக்கிட்டு இருக்கும். அந்த பரவச நிலை என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையவே தெரியாது. அது பரவச நிலை என்ன தெரியுங்களா, இந்த தண்ணி போட்ட ஆளுங்க. இந்த தண்ணி போட்ட ஆளுங்களுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்குமா? ஜாலியா இருப்பாங்க. ஆனா போதை திருந்தவன்னு எப்படி கவலை வரும்? அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த பரவச நிலை இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் அது கவசம் அதனால ஒண்ணுமே தெரியல. இப்ப அவர் அதை கைவிட்டாரு. ஆனால் இப்போது சாதாரண இந்த ஒரு பிரச்சனைக்கு டென்ஷன் ஆனவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த மாதிரி டென்ஷன் ஆகும்போது, பல்வேறு உணர்வுகள் ஏற்படும்போது, அத நாம கண்டுக்காம அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், தானாகவே சரியா போயிரும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆனா இதுவரை எல்லாருமே அதை சரிப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணி, கடுமையா பிராக்டிஸ் பண்ணி, தன்னுடைய வாழ்நாளையே குடும்பத்தை விட்டு கூட போய் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அதை அடையிறாங்க. ஆனால் அது நீடிப்பது கிடையாது. அது மறையக்கூடியதாச்சே. இவரு 30 வருஷம் கஷ்டப்பட்டு 1 வருடம் அந்த நிலையில இருக்கிறாரே. அவரு அப்புறம் விட்டதுக்கு பிறகு கிடைச்சது. அப்ப 10 வருடங்கள் 2006ல இந்த மாதிரி தோணுனதுக்கு பிறகு, அப்பதான் அவர் புரிந்து கொண்டார். என்னன்னா, மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. எல்லா ஞானிகளுமே அப்படிதான் வந்து அடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு. இது இப்ப கூட அவருக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு 6 மாதம் வெயிட் பண்றாரு. 6 மாதத்துக்கு பிறகுதான் அவருக்கே தெரியுது. அந்த உணர்வுகள்லாம் தானாக தோன்றி, தானாக மறைகின்றன. நாம அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று தெள்ளத் தெளிவா புரிந்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், மனது ஆசைப்படும், விருப்பப்படும். அது என்ன வேணாலும் ஆசைப்படும், முரண்படும். அது நினைச்சே பார்க்க முடியாத, சமுதாயம் ஒத்துக்கொள்ள கூட முடியாத ஆசைய கூட அது நிற நிறைவேத்த சொல்லும். அதுக்காக அத கேட்டுக்கிட்டு அறிவு செயல்படக்கூடாது. மன வழியே போயிறக்கூடாது. இந்த மனம் அறிவு வழியே போக வேண்டும். அறிவு மன வழியே சென்றதென்றால், நிச்சயமா அறிவுக்கும் வந்து சோர்ந்து போயிட்டு அறிவுக்கு தோல்விதான் கிடைக்கும். ஆனால் மனம் அறிவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அறிவை கொண்டு மனதை சரிப்படுத்த முடியாது, சரிப்படுத்தக் கூடாது என்று புரிந்து கொண்டு அந்த மனதிற்கு சுதந்திரம் கொடுத்தோம் என்றால், மனமும் ஃப்ரீயா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுங்க, அந்த எனர்ஜி எல்லாமே இந்த மனம் வந்து அறிவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். மனத்தை பத்தி பேசிட்டு புறக்கணிச்சு சொல்லிட்டு மனம் இல்லாம ஏதாவது செய்ய முடியுங்களா? மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்க. மனம் இல்லாம நான் பேச முடியாது. மனம் இல்லாம நீங்க கேட்க முடியாது. இந்த ப்ரோகிராம் 8:30 மணிக்கெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி இது மாதிரி வரணும். எல்லாமே மனது தான். மனம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் அந்த மனம் எப்படி இருக்கணும்? சுதந்திரமா இருக்கணும்.
என்ன அழகு பாருங்க, என்ன ஜாலியா இருக்கலாம். ரொம்ப இனிமையா, ரொம்ப இன்பமா, எப்பவுமே வந்து அந்த புத்தர் மாதிரியே இருக்கலாங்க. மகரிஷி மாதிரி இருக்கலாம், ரமண மகரிஷி மாதிரி இருக்கலாம், பௌத்தமய மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஞானி பிடிக்குதோ அவங்கள அப்படியே நீங்க எடுத்துங்க. அதே மாதிரியா இருக்கலாம். என்னன்னா மனதுல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. என்ன ஜாலி பாருங்க. ஏங்க செயலொளிவு தத்துவத்துல ஏதாவது செய்தாதான் வந்து கிடைக்கும். ஆனா இத பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. ஏதாவது செஞ்சீங்கன்னா சிக்கல்ல மாட்டிடுவீங்க. அதனால அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். இயற்கை நமக்கு அவ்வப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். புத்தம் புதுசா நாம இருக்கலாம். புத்தம் புது செயல வந்து செய்யலாம். இல்லைன்னா செக்கு மழை மாரி அதையே திரும்ப திரும்ப செய்யுது. நிஜமா நம்ம தாங்க புரிஞ்சுகிட்டு, இன்னும் மனத வைத்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்க உலகத்துல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் விடுவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இந்த புரிந்தவர்கள் இருக்கின்றது. இது புரிஞ்சா மட்டும் பத்தாதுங்க. புரிந்ததை நமக்கு புரிந்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம அ இந்த மனத வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பாவங்க. அவங்களலாம் நம்ம வந்து வெளிக்கொண்டு அவங்களுக்கு இருந்து இந்த மாரி கஷ்டப்பட்டதுலருந்து நம்மளாலான முயற்சி எப்படி அவங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னாலும் சரி, எப்படி அவங்கள வந்து கொண்டு வரப்படும் முயற்சி செய்து, அந்த மாரி கஷ்டப்படுறவங்கள கொண்டு வந்து, நல்ல சிறந்த சமுதாயம் அடைவதற்கு நாம வந்து பாடுபட வேண்டும். நிறைவாக இந்த போர் இல்லாத நல்லுலகம் வேண்டுமென்றால், ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் போர் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா போனாரு. அந்த 2 நாளைக்கு முன்ன தான் ஒரு ஸ்கூல்ல போய் வந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கு. உக்ரைனுடைய அதிபர் வந்து சொன்னாரு. இந்த மாரி வந்து ஸ்கூல்ல போய் தாக்குதல் நடத்துறாங்களே! இந்த நேரத்துல வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காரே! எனக்கு ரொம்ப மனது வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு. இப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, அடுத்த மாதம் வந்து உக்ரைன் போறாரு. உக்ரைனுடைய அதிபர போய் சந்திக்க போறார். அப்புறம் என்ன பண்றது? சமரசம் செய்தாகணும். எல்லாம் அந்த ஒரு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன முயற்சி வேணாலும் செய்யலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தான் நிச்சயங்க. இந்த அந்த ஒவ்வொரு தனி மனிதன் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லக்கூடியதுல வெறும் சாதாரணமா எடுத்துக்கோங்க. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. எத்தனை தனி மனிதர்கள் அமைதி பெறுகின்றார்களோ, அத பொறுத்து தான் உலகத்துல மாற்றம் ஏற்படுத்த முடியும். அப்போ பல்வேறு வகையில நம்முடைய மனம் அமைதியா இருக்கலாம். ஆனா வந்து எத்தன நாளைக்கு இருக்குது? மாறி போயிருதே! அதனால பர்மனன்ட்டா இருக்குன்னா, மனத புறக்கணித்து விட்டு நாம வந்து சிறப்பாக இருந்தோம் என்றால், பர்மனன்ட்டா எப்பவுமே அந்த ஒரு அதாவது அந்த அமைதிங்கிறது நீடித்த, நிலைத்த எப்பவுமே இருக்குங்க. இது மாரி எத்தன பேர் மனிதர்கள் இருக்காங்களோ, அத பொறுத்து உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த போர் இல்லாம இருக்க முடியும். அடுத்ததாக, இந்த போதை இல்லாத தமிழகம், இளைஞர்கள் எப்படி வந்து கெட்டு போறாங்க? எப்படி அடிமையாகுறாங்க? ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு ரூபா செலவாகுது? கோடிக்கணக்கான ரூபா அதிலே அழிக்கிறார்கள். ஆக்கத்துறையிலே பணத்த, அறிவ செலுத்துவதற்கு அழிவுத்துறையிலே அறிவு போகுது. மனம் ஆசைப்படுது. அந்த போதைக்கு அடிமையாயிட்டா, இந்த மனது சொல்லுது. அந்த உடல் உணர்வு ஏற்பட்டு, அத போடணும்னு இந்த எண்ணம் நினைத்த உடனேயே உடல் முழுவதும் அந்த நரம்புகள்ல பதிவாகி சொல்லுது. மனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு ஒரே ஒரு நாள். நாளைக்கெல்லாம் வேணாம். சார் அறிவும் இந்த இடத்துல அறிவ வந்து அறிவு ஒண்ணும் செய்ய முடியல. அதுக்கு பின்னால போயிடுதுங்க. அதுல அடிமையாகி அப்பா! எக்கச்சக்கமானவங்க, இளைஞர்கள், அவங்க குடும்பம், குடும்ப தலைவர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. யாரும் இத பத்தி நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அத செய்யணும், இத செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், போராட்டம் நடத்துறேங்கிறாங்க. அ இத யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே! இதுல வந்து கோடிக்கணக்கான ரூபா அழிவுக்கு போகுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், தனி மனிதன் சம்பாதிக்கிற பணம், அவனே கோடிக்கணக்கான ரூபா அன்னைக்கு அதிலே செலவாயிருது. அதனால நம்ம கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி ஏன்னா அந்த தனி மனிதன் அந்த அமைதியில இருந்து சிந்தனை பண்ணும்போது, எத்தனையோ பேருடைய மனத வந்து மாற்ற முடியுங்க. அதனால அத முற்றிலுமாக மதுவிலக்கு வேண்டும்.
வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. அவரு பாருங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த உலக சமாதானம் ஏற்படும் போது கூட இந்த இந்த அந்த மது விற்பனை நம்ம தயாரிக்கணுங்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச காலம் இருந்துட்டு போகட்டும். அதுக்காக தயாரிக்கணும்னு சொல்லுவாரு. அவர் என்ன கருணை உள்ளம் பாருங்க. ஏன்னா அதுல சிக்கிட்டாங்கன்னா முடியாது. அப்ப இளைஞர்கள் அதுக்கு போகாமே தடுக்கணும். இருக்கிற இளைஞர்கள் நம்ம வந்து அதிலிருந்து மீட்டெடுக்கணும். ஆக அந்த முறையிலே நம்முடைய அந்த அந்த நல்ல அற்புதமான ஒரு விடுதலையான ஒரு ஜாலியா இருக்கிற மனதை இந்த மாதிரி சமுதாய முன்னேற்றத்துக்கு நாம அறிவை நம்ம பயன்படுத்த நம்ம அறிவு பார்த்தீங்கன்னா அது இன்னும் எத்தனையோ பேரை இணைத்து அந்த காரியத்தை நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும். இதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. இதுவரை உலகத்துல யாராவது வந்து கும்பலா இந்த காரியம் ஜெயிச்சிருக்காங்க கிடையாதுங்க. மின்சாரத்தை யார் கண்டுபிடிச்சாரு? கும்பலா ஒரு 10 பேர் சேர்ந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. அதே போல ஒரு நபர் கண்டுபிடிச்சாரு, எத்தனையோ பேருக்கு பயன் ஆகுது இல்ல? அந்த மாதிரி இந்த விடுதலையுற்ற மனதுல, ஞானம் அடைந்த மனதுல, சுதந்திரமான மனதை கொண்டு, முக்தி அடைந்த மனதை கொண்டு நாம செயல்பட்டோம்னா, அதுக்கு உண்டானவங்க எல்லாரும் சேருவாங்க. அந்த போதையில்லா தமிழகத்தை நாம உருவாக்க முடியும். அதன் பிறகு பிறகு பார்த்துக்கலாம். பேப்பர்ல அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல எத்தோப்பியா ஏதோ ஒரு நாட்டுல இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல வராங்களாம். எத்தனையோ கோடி ரூபா போதைப் பொருள் இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த வேலை வந்துட்டு மும்பைக்கு போகணுமா, மும்பையில ஒரு ஆளுக்கு தரணுமா, டெல்லியில ஒரு ஆளுக்கு தரணுமா போதைப் பொருள். இந்த போதைங்கிறது இந்த மது இல்லாம இதுக்கு கிக்கு ஏறலன்னு வச்சுக்கோங்க. இந்த பரவசங்களை பத்தலும் போயிட்டே இருக்கிற மாதிரி ஆன்மீகத்துல இது கிக்கு ஏறலைன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அப்புறம் கஞ்சா போதை இன்னும் எது கிக்கு ஏறுமோ அது போயிட்டு. ஏன்னா இந்த உடம்பு வந்து ரசாயன மாற்றம் ஆனது. நீங்க ஒரு குறிப்பிட்டதை அனுபவிச்சீங்கன்னா அது திரும்ப அது ஏத்துக்காது. இதை விட அதிகமா வேணும். அது வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், மெட்டீரியலா இருக்கட்டுங்க. ஆனா இப்ப நம்ம பேசக்கூடியது அந்த அறிவை வந்து பயன்படுத்தணும். மனதுக்கு பின்னால போகக்கூடாது. அப்ப எந்த மாதிரி உணர்வுகள் எப்படி ஏற்பட்டாலும் சரி எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா அதை பிடிச்சு வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஆக நமக்கு வந்து இன்பம் மனிதனிடத்திலே இயற்கையாவே இன்ப நாட்டம் இருக்குது. இயற்கை அது. மகரிஷி அவங்க சொல்றாங்கல்ல, அந்த ஆசை தான் வந்து உயிர் வாழ்வதற்கே ருசுன்னு சொல்றாருல்ல, அது மாதிரி இன்ப நாட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த அளவுமுறை மாறாம அதையும் அனுபவித்துக் கொண்டு புறசெயலையும் வெற்றிகரமா முடித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படும் என்று கூறி வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. பிரகாஷ், வாழ்க வளம். டிபி சார், வாழ்க வளமுடன். ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார், வாழ்க வளமுடன். வந்துட்டமா. பிரகாஷ், வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாமா? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சொல்லலாமாங்கய்யா? நிறைவு செஞ்சுக்கலாங்க.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேற ஐயாட்ட யாரும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுன்னா கேட்கலாம். டிஸ்டன்ஸ் ஏதாவது ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கணும். அன்லாக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேசலாம். வாழ்க வளமுடன்ங்கண்ணா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மனம் என்ற நிலைக்கு நாம முழுமையான விடுதலை கொடுத்துட்றோம், சுதந்திரம் எல்லாம் கொடுத்துட்றோம். அந்த நிலையில இருந்து நம்ம எதுவும் இது பண்றது இல்ல. சரி. இதே ஒரு விருப்பம் அல்லது ஆசை அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அறிவை கொண்டு செயல்படணும். அப்படிங்கும் பொழுது நம்ம அந்த நிலையில இப்ப மகரிஷி அவர்கள் சொன்ன மாதிரி ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற அந்த இதை எடுத்து அதன் மூலமா ஆராய்ச்சி இது பண்ணி நம்மளோட செயலை முழுமையா, அதாவது ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நம்ம செய்யணுங்களா? இல்ல, அதுக்குதான் இப்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக் கொடுத்தாச்சு. நீங்க மனதை பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. புறத்துக்குன்னா பயன்படுத்திக்கலாம். இப்ப ஆசை புறத்துக்கு சீரமைப்பேன் அப்படிங்கும் போது அங்கேயே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருதுங்க. இல்ல, மனம்ங்கிற நிலையில இல்லைங்க, அது அறிவுங்கிற நிலைக்கு வரும்போது புற செயல்கள்ல தான் இந்த விருப்பத்தையோ ஆசையையோ நம்ம கையில் எடுத்து செய்யும் போது, செயலா கொண்டு வரும்போது அதையும் அந்த சீரமைத்தல்ங்கிற நிலைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஆமா, இது அறிவை ஓகேவா கொண்டு செய்யறதுனாவே அதானுங்களேன். அறிவை கொண்டு செய்யறதுன்னு அதுதானுங்களேன். ஆக மனதுக்கு துன்பம், யாருக்குமே துன்பம் கொடுக்காம துன்பப்ப போகக்கூடிய நிலையில ஆமா சமுதாயம் பழித்ததை செய்யாம அறிவை கொண்டு செயல்படுறது அதுங்களா. அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யலாம். அதை வெற்றிகரமா செய்யறதுக்கு, குழப்பம் இல்லாம செய்யறதுக்கு, தெளிவாக செய்வதற்கு இந்த மனதுல எதுவும் பிரச்சனையே இல்லாம இருந்தா அது தெளிவு கிடைக்குங்க. இல்லைன்னா இதே போட்டு உழட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க அறிவை கொண்டு சிறப்பா செயல்படும் போது இது சரியா போயிடுச்சுன்னா அது அற்புதமா நம்ம செய்யலாங்க. செய்யறாங்க. ஆமா. மனம்ங்கிற நிலையில எந்த குழப்பமுமே இல்லாம அறிவை ஆமா. கொண்டு நம்ம செய்யற செயல் தீர்க்கமானதா இருக்கும், முழுமையானதாக இருக்கும். ஆமாங்க. 100% கான்சென்ட்ரேஷனோட நம்மளால செய்ய முடியும். ஆமா. அப்ப அதுதான் வேதத்திரி மகரிஷி அவங்க சொன்னதை புறத்துக்கு பயன்படுத்திக்கணும். அந்த ஆசையை செயல்படுத்தலாம். ஆமாங்க. ஆமாங்க. புறத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த ஆமாங்க. கேள்வி. ஆமாங்க. ஆமாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வேற யாரும் கொஸ்டின்ஸ் யாராவது பேசுறீங்களா? ஓகே. நம்ம யூடியூப்ல இருக்க அந்த லிங்க் எல்லாரும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீக்லி நாங்கள் அனுப்புகிற எல்லாமே ஷேர் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியப்படுத்தலாம். தயவு செஞ்சிடலாம். வாழ்க வையம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளம். வாழ்க.